பொதுவா அந்த நியூஸ்லலாம் பார்த்தோம்னா, ஃபீல்டுலேருந்து இந்த ரிப்போர்ட்டர் பேசுவாங்க இல்லைங்களா? அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் டிவியில பேசக்கூடிய நியூஸ் ரீடர் பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம். தகவல்களுக்கு நன்றி மாதவன்." அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில முடிக்கும்போதெல்லாம் தகவல்களுக்கு நன்றி நன்றின்னு முடிப்பாங்க. இதுக்கெல்லாம் நான் வேற ஒரு அர்த்தம் புரிஞ்சு வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி தகவல்களுக்கு நன்றினா என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா, அதோடைய ஒரிஜினல் மீனிங் என்னங்கிறத இப்ப தான் நம்மளுடைய டிவி சேனல்ஸ்லாம் நமக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீல்டுலேருந்து தகவல கலெக்ட் பண்ணி சொல்றது இல்ல. தகவல் வெளியாகி இருக்கிறது, தகவல் கசிந்திருக்கிறது, தகவல் வந்திருக்கிறது அப்படின்னு தகவல்கள மட்டுமே வரக்கூடிய தகவல்கள மட்டுமே செய்தியா சொல்றதுனால தான், தகவல்களுக்கு நன்றி மிஸ்டர் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்றாங்க போல. அப்படிதான் ஒரு கட்சியில இருந்து அதிகாரப்பூர்வமா எந்த செய்தியும் வரல, அறிக்கையும் வரல. தகவல் வந்திருக்கிறது அப்படின்னாலே அது நம்ம தாவேகாவை பற்றின செய்தி அப்படிங்கிறத கடந்த ஒரு மாத காலமா அதுக்கு முன்னாடியிலிருந்தே கூட தொடர்ச்சியா செய்திகளை பார்த்துட்டு வர்றவங்க தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா கரூர்ல இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது குடும்பங்கள்ல உயிரை இழந்தவங்க, காயமடைந்தவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஆறுதலை பெறுவதற்காக விஜயை தேடி வரவைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு மாமல்லபுரத்துல விஜயை சந்திச்சிருக்காங்க. இந்த செய்தியை ஒட்டி தமிழ்நாட்டு ஊடகங்கள் எப்படியெல்லாம் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது நம்ம தந்தி டிவி. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய செய்தியாளர் அவர் சொல்றதையே கேட்போமே. தமிழக வெற்றி கழகம் சார்பில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை தத்தெடுக்க இருப்பதாக கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் கட்சியுடைய தலைவர் தெரிவித்ததாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அந்த முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக அவர்களுடைய குடும்பத்தினர் சேர்ந்த மருத்துவ செலவு உள்ளிட்ட கல்வி செலவு உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு உறுதியை தெரிவித்திருக்கிறார் கட்சி தலைவர் விஜய். உறுதி தெரிவித்திருக்கிறார். ஓ, உறுதியா சொல்லிட்டாரா என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் பின்னர் வெளியிடப்படும் என்றாலும் கோரிக்கைகள் வைக்கப்படும் கோரிக்கைகள்ல கிட்டத்தட்ட முழுமையானதை நிறைவேற்றி உறுதி செய்யப்படும். முழுமையாக நிறைவேற்ற உறுதி செய்யப்படும். ஓ, இதையும் உறுதி செஞ்சிட்டாரா என்ற நம்பிக்கையை குடும்பத்தினரிடம் விஜய் தெரிவித்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறது என்ற நம்பிக்கையை விஜய் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் விஜயை சந்திச்சப்ப அவங்க எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ண வேண்டி இருக்குது, எங்கள் பசங்களுக்கு படிக்க வைக்க வேண்டி இருக்குது, மருத்துவ வசதி உதவி தேவைப்படுது, இப்படின்லாம் பல கோரிக்கைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட மக்களை தத்தெடுக்க போறார் எங்கள் தலைவர் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். இதுக்கெல்லாம் ஏற்றபாடி இதெல்லாம் சொன்ன மாதிரி என்னன்னா, இது மாதிரியான எல்லா செலவுகளையும் அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு உறுதி தெரிவித்திருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறார். யார் அந்த தகவலை சொன்னது உங்களுக்கு? அடுத்தது, இது அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை என்றாலும் அவரே சொல்றார், அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரலனாலுமே வைக்கப்பட்ட கோரிக்கைகள் கிட்டத்தட்ட முழுமையாக நிறைவேற்றித்தர உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ற நம்பிக்கையை விஜய் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. ஒரு மாசமா இதே தகவல் தான். மக்களை சந்திக்க இருப்பதாக தகவல், கரூருக்கு போவதாக தகவல், கரூருக்கு அனுமதி கேட்டிருப்பதாக தகவல். எங்க கேட்டாங்க, எப்போ கேட்டாங்க, யார் அனுமதி மறுத்தது, எந்த விஷயமே இல்லை, எல்லாமே தகவல் தான். அடுத்தது, தந்தி டிவியும் பாலிமர் டிவியும் எடுத்து பார்த்தோம்னா கண்ணீர் விட்டு அழுத விஜய் அப்படின்னு ஒரு தம்ப்நெயில். பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல இந்த தம்ப்நெயில் போடுற நேரத்தில். அவங்க எப்படிப்பா கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்க முடியும்? ரிப்போர்ட்டர்ஸை தான் உள்ளே விடலையே. எது ரிப்போர்ட்டர்ஸை உள்ளே விடலையா? அப்புறம் கண்ணீர் விட்டு அழுத விஜய்ங்கிறத இவங்க எங்கே பார்த்தாங்க? அழுவுறதை எப்படி பார்த்து இவங்க பதிவு பண்ணாங்க? இவங்க தான் ஹோட்டலுக்கு வெளியிலே நிறுத்திட்டாங்களே. அப்போ அதுவும் தகவல் தானா? இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் உண்மையிலே விஜய் உண்மையிலே கண்ணீர் விட்டு அழுதுருந்தாருன்னா அவருடைய கண்ணீரை கொச்சைப்படுத்துறதோ இல்லை கீழ்மைப்படுத்துறதோ நம்மளோட நோக்கம் இல்லை. ஆனால் ஒன்று நேரில் பார்க்காமலேயே எதுவுமே பண்ணாமலேயே வெளியிலே இருந்துக்கிட்டு சோர்ஸ் சொல்லிச்சின்னு சொல்லிட்டு இவங்க மாட்டு நியூஸை வெளியிட்டே இருந்தால் அந்த சோர்ஸ் யார்? பொதுவாக அந்த சோர்ஸ் அப்படிங்கிற டேர்மை ஊடகங்களில் எதுக்காக முதல்ல பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த கவர்மெண்ட் சார்ந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு 2 கட்சிகளை சார்ந்து ஒரு ரகசிய சந்திப்பு நடத்தி ஏதாவது டீல் பேசியிருப்பாங்க அப்படின்னா, அந்த சந்திப்பு நடந்ததை பற்றி சில ரிப்போர்ட்டர்ஸுக்கு தகவல் வந்தது அப்படின்னா
அது அதிகாரப்பூர்வமான தகவலாக அவங்களுக்கு வெளில வந்திருக்காது. ஏன்னா அதிகாரப்பூர்வமாக ரகசிய சந்திப்பு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ரகசிய சந்திப்பு நடந்திருக்குது அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ் மூலமாக இந்த தகவல் எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு வெளியிடுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஊழல் நடந்திருக்குது அப்படின்ற ஒரு செய்தி, அதை உள்ளேருந்தே யாரோ ஒருத்தர் வந்து அந்த தகவலை பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னா, அவருடைய பேரை வெளியில் சொன்னால் அவரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், அல்லது அவருடைய வேலைக்கு ஆபத்து ஏற்படலாம். அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட பேரை சொல்லக்கூடாது, அவருடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு அதை ஒரு அனானிமஸாக வச்சு, இது எங்களுக்கு இன்சைடு சோர்ஸ் வந்து எங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்துவாங்க. அப்போ எங்கெல்லாம் மக்கள் நலன் சார்ந்தோ இல்லை மக்கள் சார்ந்தோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதை பற்றின ஒரு தகவலை, செய்தியை வெளியில் கொண்டு வரணும். ஆனால் அந்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியில் எடுக்கிறதுல நிறைய தடைகள் இருக்குது, சிக்கல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உண்மையிலே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆள் மூலமாக அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பெயரை வெளியிடாமல் சோர்ஸ் மூலமாக கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. இதான் இந்த சோர்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்ததனுடைய நோக்கம் ஊடகங்கள்லாம். அதே மாதிரி இந்த அரசியல் கட்சிகள் அவங்களுக்குள்ளே நடத்துகிற ரகசிய சந்திப்பு, அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியை ஒரு கார்ப்பரேட் முதலாளி, அதானி மாதிரி ஒரு கார்ப்பரேட் முதலாளி வந்துட்டு ஒரு டீல் முடியறதுக்கு முன்னாடி, பிஸ்னஸ் டீல் முடியறதுக்கு முன்னாடி சந்திச்சுட்டு போனார்னா, அப்போ இந்த சந்திப்பில் ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாங்க, இந்த சந்திப்பில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் சோர்ஸ் மூலமாக வெளியிடுவாங்க. அப்போ அதனுடைய நோக்கமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சோர்ஸினுடைய ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அப்போ அந்த தகவல் முக்கியமான தகவல், அதை சொல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் அதை சொன்னவர்களுடைய ஐடென்டிட்டி வெளியில் தெரியக்கூடாது. ஸோ இதுதான் வந்து அதனுடைய நோக்கம். ஆனால் இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஊடக அறத்தின் அடிப்படையில் எல்லா இடத்துலையும் எப்படி ஒன்றாலும் அன்லிமிட்டடாக உங்கள் இஷ்டத்துக்கு அடிப்படையில் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது ஊடக அறமே கிடையாது. ஏன்னா இந்த சோர்ஸுங்கிற வார்த்தையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு தகவலை சொல்லும்போது முதல்ல அந்த தகவலில் கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. ரெண்டாவது வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. அப்போ கிரெடிபிலிட்டி இல்லாத நியூஸை கொடுக்கறதுக்காகவும் டிரான்ஸ்பரன்சி இல்லாத நியூஸை கொடுக்கறதுக்காகவும் இங்கே சோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை சமீப காலங்களில் ரொம்ப அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதை ஊடகங்கள் குறிப்பாக ஒரு சாதாரண கட்சி நிகழ்வு, விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறார் அப்படிங்கிறது ஒரு செய்தி, அதை அந்த கட்சி செய்தியாக பத்திரிகை ஊடகங்களுக்கு இந்த கூட்டம் நடந்தது, இதில் மக்கள் கலந்துக்கிட்டாங்க, இதுக்கு விஜய் இன்னும் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழிகள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக பத்திரிகை அறிக்கை கொடுத்தாலோ அல்லது பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினாலோ இதை வெளியிடலாம். அல்லது இந்த செய்திங்கிறது ஒரு 2 நிமிட செய்தி, பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திக்கிறார் அப்படிங்கிறது ஒரு செய்தி, அவ்வளோதான். அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது, என்ன பேசிக்கிட்டாங்க, விஜய் என்ன உறுதிமொழி கொடுத்தார் அப்படிங்கிறத ஒன்று பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லணும், இல்லையா விஜய் சொல்லணும், இல்லை விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வமாக சொல்லணும். இதில் என்ன பெரிய அரசியல் முக்கியத்துவம் இருக்குது அல்லது இதில் என்ன பெரிய பொது நலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன சோர்ஸின் அடிப்படையில் அவசரமாக யாரோ கொடுக்குற தகவலை ஒரு கிரெடிபிள் நியூஸ் மாதிரி டிவியில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த தகவலை அதிகபட்சமாக யார் கொடுத்துட முடியும்? தாவேகா கட்சியினுடைய ஒரு நிர்வாகியோ அல்லது உள்ளேருந்து ஒரு தாவேகா தொண்டரோ தான் இந்த செய்தியை கொடுக்க முடியும் சம்மந்தப்பட்ட செய்தியாளருக்கு. அப்போ அவர் பேரை வெளிப்படையாக சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவர் பேரை வெளிப்படையாக சொல்கிறதுனால அவருக்கு என்ன அபாயம் ஏற்பட்டுற போகுது? அந்த சோர்ஸை வந்து விஜய் கட்சியை விட்டு நீக்கிடுவார் அப்படிங்கிறது தான் அதில் ஏற்பட போகிற ரிஸ்கா? எதுக்கு அவரை கட்சியை விட்டு நீக்கணும்? அவர் என்ன விஜய் வந்து விஜய் பற்றி தப்பாவா செய்தி கொடுக்குறாரு? விஜய் பற்றி நல்லா தானே செய்தி கொடுக்குறாரு. இல்லை கட்சியில் பொறுப்பாளர்கள் ரகசியமாக பேசிக்கிட்டதை கொண்டு வந்துட்டு இங்கே இப்போ செய்தியாளர்கிட்ட சொல்லிட்டாரா? என்ன ரிஸ்க் இருக்குது? ஒரு நார்மலான ஒரு செய்தியை வெளியிடுதல எதுக்கு இத்தனை சோர்ஸை உடைங்க. ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வில் சோர்ஸ்ன்னு சொல்லி அதை பூதாகரப்படுத்தாதீங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு நிகழ்வு நடந்திருக்குது, ஊடகங்களையே அழைக்காத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அந்த இடத்துல போயிட்டு ஊடகங்கள் நின்று அதை லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே தேவையில்லாத ஒரு வேலை. ஒரு கட்சி அதிகாரப்பூர்வமாக அரசியல் நிகழ்வுகளுக்கு ஊடகங்களுக்கு அழைப்பு விடுத்தா நீங்கள் போனால் போதும். அல்லது பொதுநலன் சார்ந்து ஏதோ ஒன்றுத்தை நீங்கள் அம்பலப்படுத்த போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு புது விஷயத்தை வெளியில் கொண்டு வர போகிறீங்கன்னா போய் நிற்கிறதுல ஒரு வேல்யூ உண்டு. கூட்டத்தில் என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன செஞ்சாங்கன்னு ஒரு சோர்ஸ் மூலமாக வாங்கி சொல்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது ஊடகங்களுக்கு? 1 மாதம் கழித்து ஒருத்தர் சந்திக்கிறார் சம்மந்தப்பட்ட மக்களை, 1 மாதமாக சந்திக்கலை, அதுவும் சென்னைக்கு வரவழைத்து சந்திக்கிறார். இந்த செய்தியை இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் ரொம்ப மோஸ்ட்டு அட்ராசிட்டி என்னன்னு கேட்டால்,
சொகுசு பேருந்தில் வரவழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை எல்லா ஊடகங்களும் சொல்லி வச்ச மாதிரி போடுறாங்க. ஒரே இதுல பேசுறாங்க, ஒரே லாங்குவேஜ்ல. அது என்ன சொகுசு பேருந்து? இப்ப விஜயோடைய பிரச்சார வாகனம் இருக்குல்ல, அந்த வாகனத்தை விட இந்த மக்கள் வந்த பேருந்து அப்படிங்கிறது சொகுசா? விஜயோட பிரச்சார வாகனம் வந்து நாமக்கலுக்கு வரும்போதும் கரூருக்கு வரும்போதும் விஜயினுடைய சொகுசு வாகனம் நாமக்கலுக்கு வந்து கொண்டிருக்கிறது, விஜயினுடைய சொகுசு வாகனம் கரூருக்கு வந்து கொண்டிருக்கிறது, சொகுசு வாகனம் கூட்டத்தை நெருங்கிவிட்டது, இப்போது விஜய் சொகுசு வாகனத்தின் மேலே ஏறி நின்று பேசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொகுசு 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 சொகுசுனா செய்தி போட்டுட்டு இருந்தீங்க. என்ன சொல்ல வரீங்க? அந்த சொகுசுங்கிற வார்த்தையை அது முன்னாடி சேர்க்கறது மூலமா பஸ்ஸுக்கு முன்னாடி சாதாரண மக்களுக்கு அந்த பஸ்ஸு சொகுசு. ஆனால் விஜய்க்கு அவர் வரக்கூடிய வாகனம் சொகுசுலாம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு இந்த வாகனமே வந்து அவர் வந்து சொகுசு வாகனம்லாம் கிடையாது. இவங்க சாதாரண மக்கள், அவங்களுக்கு ஒரு பிரைவேட் பஸ், YBM பஸ் வந்து அவங்களுக்கு வந்து சொகுசு பஸ். ஒரு பிரைவேட் பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா சொகுசு பேருந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு நியூஸ் போட்டிருக்கீங்களா என்னைக்காவது? தனியார் பேருந்து விபத்தில் சிக்கியதுன்னு தானே நியூஸ் போடுவீங்க. அப்ப கரூரிலிருந்து தனியார் பேருந்து மூலமாக மகாபலிபுரத்துக்கு மக்கள் அழைத்து வரப்படுகிறார்கள்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? எங்க இருந்து இந்த சொகுசுங்கிற வார்த்தை வந்துச்சு? எவ்வளவு இழிவுபடுத்தும் வார்த்தை அது அந்த மக்களை. அதே மாதிரி நியூஸ் 24/7, நியூஸ் தமிழ் 24/7 அதுல ஒரு தம்ப்நெயில், நடக்க முடியாத நிலையிலும் விஜயை பார்க்க பயணம். ஒருத்தர் வந்து அவர் காலில் அடிபட்டிருக்கு, கால் முறிவு ஏற்பட்டிருக்கு, அவர் வந்து அந்த இதை வச்சுக்கிட்டு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கு தம்ப்நெயில், நடக்க முடியாத நிலையிலும் விஜயை பார்க்க பயணம். காலில் அடிபட்டிருந்தாலும் மகாபலிபுரம் போனாதான் விஜயை பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்குது. இதுதான் செய்தி. அதனாலதான் அவர் அங்க போறாரு. இல்லைன்னா அவர் ஏன் போக போறாரு? இவர் நேரில் வந்தா அவர் ஏன் போக போறாரு? அங்க போனால்தான் அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறது. அவர் ரசிகர், அவர் போறார். அப்போ ஒரு அடிபட்ட ஒருத்தரை சென்னையை நோக்கி வர வைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அநியாயம். இந்த அநியாயத்தை நீங்க புனிதப்படுத்துறீங்க. அப்ப இந்த செய்தியை பார்த்துட்டு இதே மாதிரி கால்லையும் கையிலையும் அடிபட்ட 4 பேர், ஓ இவரே போயிருக்காருப்பா, நம்மளும் இதே மாதிரி போய் விஜயை பார்க்கணும் அப்படின்ட்டு போகணும், அதுதான் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? என்ன ரிப்போர்ட்டிங் இது? ஆனா ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து விஜயுடைய கூட்டங்கள் அப்படின்னா உங்கள் விஜய் உயிர் என்ன வரோம் நானும் பாட்டு போட்டுட்டு மியூசிக்கை போட்டுட்டு அடிச்சு தள்ளிட்டு இருப்பாங்க லைவ் 24 மணி நேரமும். இப்போ அந்த மியூசிக்கை கட் பண்ணியிருக்கிறாங்க எல்லா ஊடகங்களுமே. அந்த ஒரு நல்லது வந்து இப்போ நடந்திருக்கு. ஏன்னா ஒரு விளம்பர நிகழ்ச்சி நீங்கள் போடுறீங்களா, இல்லை ப்ரொமோஷன் போடுறீங்களா, இல்லை செய்தி போடுறீங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு மக்கள் மன்னனால வரான் நெருப்பான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு செய்தியை ஓட்டிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த இது கட் ஆயிருக்குது. அதுவே ஒரு முக்கியமான மாற்றம். ஆனாலும் இந்த தகவல் கசிகிறது, தகவல் வெளியாகிறது, இது ஒரு பிரைம் டைம் பிரேக்கிங் நியூஸாக மாறுறது மட்டும் இன்னும் நிற்கவே கிடையாது. ஒரு கட்சி தலைவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுல என்ன தகவல் வேண்டியிருக்குது? அது ஒரு செய்தி. ஒன்று நீங்கள் நேரில் போய் பார்த்து ரிப்போர்ட்டிங் பண்ணணும், இல்லை அந்த கட்சிக்காரங்க என்ன நடந்ததுன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி அந்த நிகழ்வினுடைய ஃபோட்டோஸ் இது எதுவுமே வெளியில் வரல. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கலாட்டா, இந்தியா கிளிட்ஸு இந்த மாதிரியான ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5-6 ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறது. விஜய் வந்து மக்களுக்கு டீ கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் போடுறது. அங்கே உட்காந்துட்டு மக்களோட பேசுறது, உரையாடுறது, பர்சனலாக பேசுறது, இப்படியான ஃபோட்டோஸ்லாம் போட்டு விட்டு கரூர் குடும்பங்களைச் சேர்ந்த 235 நபர்களை தனித்தனியாக சந்தித்த விஜய் இப்படின்னு ஒரு செய்தி கலாட்டாவில். ஆனால் இந்த ஃபோட்டோஸ் உண்மையான ஃபோட்டோஸான்னு கேட்டால், இந்த ஃபோட்டோஸ் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தப்ப அவங்கள விஜய் அவங்க ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வச்சு சந்திச்சப்ப எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்துட்டு இப்போ கரூரில் 235 பேரை சந்தித்து கொண்டு இருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை போடுறாங்க. என்ன எத்திக்ஸ் இது? இது மிஸ்லீடிங்காக தெரியல. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஒரு கலாட்டாவில் வந்து அதில் ஒரு ராஜதந்திரம் என்ன அப்படின்னா, இது மிஸ்லீடிங்னு 4 பேர் கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா, உடனே வந்து அந்த ஃபோட்டோவில் ஓரத்தில் வந்து ஃபைல் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு சின்ன இது ஆட் பண்ணியிருக்காங்க கார்னரில். இந்த ஃபைல் ஃபோட்டோங்கிறது எதுக்காக போடுவாங்க அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சியினுடைய இமேஜ் கிடைக்கல அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேஷனல் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இமேஜை போடுவாங்க. அதுலேயும் பார்த்தோம்னா அது வந்து ஒரு க்ளோஸ்அப் இமேஜாக இருக்கும், இல்லை ஒரு சாதாரண அந்த ஃபோட்டோவிலேருந்து ஒரு மெசேஜ்லாம் இருக்காது. ரெப்ரசன்டேஷனல் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை போடுவாங்க எடுத்து. ஆல்பம் மாதிரி 5 இமேஜ் 10 இமேஜை போட மாட்டாங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஃபைல் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்டேஷனல் பர்பஸுக்காக
பழைய நிகழ்வினுடைய 5-6 போட்டோக்களை ஒன்னா ஆல்பம் மாதிரி அப்லோட் பண்ணிட்டு சந்தித்து கொண்டு இருக்கிறார் விஜய்னு கீழே பின் குறிப்பு கூட எதுவுமே போடாம போடுறதுக்கு பேரு பியூர்லி மிஸ்லீடிங். அப்ப இந்த மாதிரியான செய்தி வெளியிடும் போது ஊடகங்கள்கிட்ட நம்ம கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, சோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை மக்கள் நலனுக்காக அக்கறையோட பயன்படுத்துங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட தகவலை பரப்புவதற்காகவோ அல்லது தவறான தகவலை பரப்புவதற்காகவோ ஒரு பயாஸ்டான இன்ஃபர்மேஷனை பரப்புவதற்காகவோ சோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாது. சவுக்கு சங்கர் பரவாயில்ல போல, சவுக்கு சங்கர் என்ன யூடியூப்ல பண்ணிக்கிட்டு இருக்காரோ அது இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களினுடைய ஒர்க்கிங் ஃபார்மட்டா மாறிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு சோர்ஸ், அன்னேம்டு சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு செய்தியை வழங்குவதில் கடைசி ஆப்ஷன், இருக்கிறதுலே கடைசி ஆப்ஷனாக தான் அது இருக்கணும். அது நம்ம கன்வீனியன்ஸுக்காக நம்ம இஷ்டப்பட்ட இடத்துலலாம் சோர்ஸ்னு போட்டுக்கிறதுக்கு பேர் ஜேர்னலிசம் கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு சோர்ஸை பயன்படுத்துறீங்க அப்படின்னா எதற்காக சம்பந்தப்பட்ட நபரை அல்லது உங்களுக்கு தகவல் தெரிவித்த நபரின் பெயரை எதுக்காக சொல்லலைங்கிறதையாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த வார்த்தையை உங்கள் விருப்பத்துக்கு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தி ஜேர்னலிசம் சிதைந்து போவதற்கான வழியை உருவாக்கி விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய பணத்திலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. ஸோ யூடர்ன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூடர்னுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க.